இது 2023ஆம் ஆண்டு வந்த ஒருதள விசை கேள்விகள். உருவில் காட்டப்பட்டுள்ள ஐங்கோணி ABCD ஆனது y அச்சு பற்றி சமச்சீரானது A, C ஆகிய உச்சிகள் x அச்சின் மீதும் உச்சி B ஆனது y அச்சு மீதும் உள்ளன. மேலும் AC சமன் 4A, இங்கிருந்து இங்க வரைக்குமான நீளம் 4A, DEன்றது 2A, AEDன்றது 120, OABன்றது 60 பாகை ஆகும். O உற்பத்தி ஆகும். அப்போ பாருங்க, எனக்கு இந்த கோணம் கெஸ் பண்ணிக்கிறோம். சமச்சீர்ன்றதுனால y அச்சு பற்றி சமச்சீர்ன்றதுனால கட்டாயம் இந்த கோணமும் 120 பாகையாக இருக்கும். இந்த AEDCன்ற உருவத்தை பொறுத்தவரையில் இது ஒரு நாட்பக்கல். ஆகவே உருவம் சமச்சீர். இந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கணும். இவர் அப்படியே 240 இருந்தால் அகக்கோணங்கள் 360 வரணுமா இருந்தால் கட்டாயம் இந்த கோணம் 60 பாகை, இந்த கோணம் 60 பாகை. சரி, உற்பத்தி ஆகும். சில விசைகள் தரப்பட்டிருக்குது, திசைகளும் தரப்பட்டிருக்குது. விசைகள் எல்லாம் மார்க் பண்ணியும் தரப்பட்டிருக்குது. இப்போ கஷ்டம் இல்லை. பாருங்க, இவ்விசை தொகுதி ஓவினூடாக தாக்கும் ஒரு தனி விசை ஆறிற்கு சமவல்ல உள்ளதென தரப்பட்டுள்ளது. அப்போ இந்த எல்லா விசைகளையும் விலையுள் ஓவுக்கூடாக ஆர் என்ற பருமனுள்ள விசையாம். இந்த எல்லா விசைகளையும் விலையுள் ஓவுக்கூடாக போகுமாறு பருமன் ஆறாக ஓவுக்கூடாக போகுமாக இருந்தால் எனக்கு இந்த ஆர்ட பருமன் தெரியா, ஆனால் ஓவுக்கூடாக ஆர் போகுதுன்றது தெரியும். இப்ப திருப்ப கோட்பாட்டின்படி எனக்கு சொல்லலாம், ஓ பற்றி விலையுள்ள திருப்பம் 0 அமையும். ஓ பற்றி ஏதோ ஒரு சொல்லியில வலஞ்சுழியாம எடுக்கலாம், இடஞ்சுழியாம எடுக்கலாம். ஏதோ ஒரு சொல்லியில விலையுள்ள திருப்பம் 0 இருக்கும். அப்ப கட்டாயம் விசைகள திருப்பம் 0 இருக்கும். விலையுள் ஓவுக்கூடாக போறனால ஓ பற்றி விலையுள் திருப்பம் 0. அப்ப விசைகள திருப்பம் 0 அமையும். அப்ப இதை பயன்படுத்தி லம்டாட பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். ஆறு பெருமானம் கண்டுபிடிக்கிறது பிறகு யோசிப்போம். அப்போ ஓ பற்றி நான் தொகுதிக்கு திருப்பம் எடுத்தால் விலையுள் திருப்பம் 0, விசைகளுக்கான திருப்பம் பாருங்க, இவர் 60, இதுவும் 60. ஓசின்ற நீளம் 2A ஆக இருக்கும். ஏசின்றது 4A ஆக இருந்தால் ஓசின்றது 2A ஆக இருக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு பக்கத்துக்குமான செங்குத்து நீளம் பாருங்க, ஒவ்வொரு விசைக்குமான செங்குத்து தூரம் 2A sin 60 வரும் எதிர்பக்கம். ஆகவே இடஞ்சுழி திருப்பம் எடுக்கிறோம். இப்போ -4P தர 2A sin 60 பிளஸ் லாம்டா பி, எல்லாமே 2A sin 60 தான் வரப்போகுது. 2A sin 60 -4P 2A sin 60 plus 2P 2A sin 60. ரைட். இப்போ நீங்க திருப்பம் எடுத்து முடிச்ச பிறகு எப்பயும் எல்லா விசைகளும் எடுபட்டிருக்கான்னு பாருங்க. திருப்பம் எடுபட்டிருக்கான்னு பாருங்க. மொத்தமாக 4 விசைகள் காணப்படுது. இப்போ இங்க 4 கோவைகள் நீங்க எழுதிருக்கீங்கன்னு பார்த்துக்கொள்ளும். திருப்பம் வரக்கூடிய மாதிரி 4 விசைகள் காணப்படுது. இப்போ 4 கோவைகள் எழுதிருக்கீங்கன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போ விசைகள் மிஸ் ஆகியிருந்தா உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இப்போ ரெண்டு பக்கம் நீங்க 2AP sin 60 சுருக்கி விட்டால் பாருங்க, sin 4 sin 8 sin 6 வரும். லம்டாட பெருமானம் சுருக்கினால் 6 வரும். இப்போ லம்டாட பெருமானம் தெரியும். இங்கே நான் பிரதியிட்டுக் கொள்றேன். 6P வரும். ரைட். ஆரின் பருமனையும் திசையும் காண்க. அப்ப ஆர்ட பருமனும் திசையும் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இந்த எல்லா விசைகளையும் விலையுள் தான் ஆர், கேபிட்டல் ஆர். இந்த எல்லா விசைகளையும் நான் ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசையில பிரிச்சு அவங்க எல்லாருக்கும் விலையுள் கண்டால் அதான் ஆர்ட பருமனாக இருக்கும், அதான் ஆர்ட திசையாக இருக்கும். இப்ப எல்லா விசைகளையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான 2 திசைகளை பிரிக்கும். வளமையா பிரிக்கிற மாதிரி கிடையாவும் நிலைக்குத்தாவும் பிரிச்சு பார்ப்போம். இப்ப கிடைக்கூறுகள் பார்த்தா பாருங்க, வரப்போற கிடைக்கூறுகள் எல்லாம் கோணங்கள் எல்லாம் தெரியும். ஒரு தள விசை கேள்விகள்ல முக்கியமான விஷயம் கோணங்கள் தான். திருப்பம் எடுக்கிறாலும் சரி, அல்லது நீங்க விசை பிரிப்பு செய்யறாலும் சரி, எல்லாத்துக்கும் கோணங்கள் வேணும். இப்போ ஃபர்ஸ்டா கோணங்களை மார்க் பண்ணிட்டு கணக்கு செய்ய தொடங்கும். அப்ப எல்லா கோணங்களும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு விசையும் கிடையோட அமைக்கிற கோணங்கள் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் திருப்பம் எல்லாத்தையும் நாங்கள் விசை பிரிப்பு செஞ்சால் பாருங்க, கிடைத்து சில பிரிக்கிறோம். 2P cos 60 -4P cos 60 plus 4P cos 60 minus 6P cos 60. ரைட். அப்போ 4 கேன்சல்,
லம்டாக்கு பதிலாக 6 பி போட்டிருக்கிறோம். இப்போ சய 4p cos 60 வரும். cos 60 ஹாஃப்ன்றதுனால உங்களோட விடை -2p வரும். ரைட், அதாவது உங்களோட கிடைக்கூறுகள் எல்லாம் இடப்பக்கமாக 2p அர்த்தம். ரைட், எல்லா விசையில நிலைக்குத்தா பிரிச்சால் 2p sin 60 4p sin 60 அடுத்து ஒரு -4p sin 60 இருக்கிறார். 6p sin 60 ஒருத்தர் இருக்கிறார். ரெண்டுமே மைனஸ்ல வரும். -4p sin 60 -6p sin 60. இவங்களெல்லாம் கூட்டினா பாருங்க 4p 4p கேன்சல். சய 4p sin 60 sin 60 √3/2 ஆக இருந்தால் சய 2√3p ஆக இருக்கும். இப்போ உங்களோட நிலைக்குத்து கூறுகளும் கீழ் நோக்கி காணப்பட்டதா அர்த்தம். இப்போ இவங்க எல்லாருக்கும் இந்த வரிப்படம் நீங்க கட்டாயம் கீறணும். கூறு பிரிச்சது பிறகு இந்த வரிப்படம் நீங்க கட்டாயம் கீறணும். 2p கீழ் நோக்கி எல்லா கூறுகளையும் நீங்க கண்டுபிடிச்ச கூறுகள் எல்லாத்தையும் ஒரு படத்துல மார்க் பண்ணி காட்டும். நிலைக்குத்தாக 2√3p இவங்க ரெண்டு பேருடையும் விலையுள் இந்த தீட்டான்றதை நீங்க கிடையோட மார்க் பண்ணலாம், நிலைக்குத்துறை மார்க் பண்ணலாம். தீட்டாவை எங்க மார்க் பண்றீங்கிறத கட்டாயம் படத்துல குறிச்சு காட்டணும். நான் கிடையோடு எடுக்கிறேன், கிடையோட தீட்டா கோணத்தில் 6ஆக எடுத்துக்கொள்வோம். இப்போ 6 பருமன் பாருங்க 2p முழுவதின் வர்க்கம் 2√3p முழுவதின் வர்க்கம் இவரோட வர்க்க மூலமாக அமையும். ஆகவே 4p வர்க்கம் 12p வர்க்கம் 16p வர்க்கம் வர்க்க மூலம் எடுத்தால் 4p வரும். இப்போ tan தீட்டாவோட பருமன் பாருங்க 2 வர்க்க மூலம் 3 கீழ் 2 ஆக அமையும். ஆகவே தீட்டாவோட பருமன் எல்லாம் கேன்சல் ஆகி போனால் π/3 வரும். கிடையோட π/3 கோணத்தில் கீழ் நோக்கி, கிடையோட π/3 கோணத்தில் கீழ் நோக்கி 60 பாகையில விலையில் போய்கொண்டிருக்கு. ஆரின் பருமனும் திசையும் காண்க. இப்போது DE வழியை தாக்கும் பருமன் 2p உடைய ஒரு விசையும் இடஞ்சுழி போக்கில் தாக்கும் திருப்பம் 4√3p உடைய ஒரு இணையும் மேற்கூர் தொகுதியில் சேர்க்கப்படுகிறது. புதிய தொகுதி ஒடுங்கும் தனி விசையின் பருமன் திசை தாக்கக்கூடிய சமன்பாடு ஆகியவற்றை காண்க. பாருங்க, ஒரு தொகுதியில நான் ஒரு விசை ஒரு இணை சேர்க்கிற நேரம், ஒரு தொகுதியில நான் ஒரு இணை சேர்க்கிற நேரம், நான் சேர்க்கிற இணை எந்த போக்குல இருந்தாலும் சரி, எந்த திசையில நான் கூறு விரிச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள சமன் செஞ்சு கொள்ளும். ஏன்னா இணைன்னு சொல்லப்படுறது 2 ஒவ்வாத சமபருமன் உள்ள சமாந்தர விசைகள். ரைட், அப்ப இவரை நீங்க எப்படி கூறு பிரிச்சாலும், இந்த கோணம் தீட்டா இந்த கோணம் தீட்டா, நிலைக்குத்தா பிரிச்சாலும் சரி கிடையா பிரிச்சாலும் சரி, எப்பயும் இவங்க தங்களுக்குள்ள சமன் செஞ்சு கொள்வாங்க. அப்ப ஒரு தொகுதியில மேலதிகமா ஒரு இணையை கொண்டு வந்து சேர்க்கறதுனால தொகுதியில எக்ஸ் கூறு y கூறு மாறப்போறது இல்லை. ரைட், ஏன்னா இந்த ரெண்டு கூறுகளையும் இந்த ரெண்டு விசையுடையும் கூறுகள் எப்பயும் தங்களுக்குள்ளே சமன் செய்யப்படும். ரைட், இவர் நிலைக்குத்துக்குரிய f sin தீட்டா, இவர் நிலைக்குத்துக்குரிய f sin தீட்டா, கீழ் நோக்கி f sin தீட்டா, அது ரெண்டும் சேர்ந்து 0 ஆயிடும். அதே மாதிரி இவரோட கிடைக்கூறு f cos தீட்டா, இவரோட கிடைக்கூறு f cos தீட்டா. அப்ப இவரை கொண்டு வந்து சேர்க்கறதுனால மேலதிகமா ஒரு கிடைக்கூறோ நிலைக்குத்துக்கூறோ தொகுதிக்கு வரப்போறது இல்லை. இப்ப ஆரம்பத்துல காணப்பட்ட அதே கிடைக்கூறு தான் இந்த இணை சேர்த்த பிறகும் வரப்போகுது. அதே நிலைக்குத்துக்கூறு தான் இணை சேர்த்த பிறகும் இருக்க போகுது. அப்ப எக்ஸ் கூறுலையும் மாற்றம் இல்லை, y கூறுலையும் மாற்றம் இல்லாட்டி ஆர்ல மாற்றம் இல்லை. ரைட், ஒரு இணையை மாத்திரம் சேர்த்திருந்தால், ஒரு தொகுதியில மேலதிகமாக ஒரு இணையை மாத்திரம் சேர்த்திருந்தால் ஆர்ல ஒரு மாற்றம் வராது. ஆனால் எந்த ஒரு புள்ளி பற்றியும் ஒரு இணைக்கான திருப்பம் மாறிலியாக இருக்கு. ரைட், அதான் இணையின் பருமன் சொல்லுவோம், f × d சொல்லுவோம். ரைட், விசை தர விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம். எந்த புள்ளி பற்றியும் இந்த இணைக்கான திருப்பம் மாறிலியாக இருக்கு. இப்ப இணையிட திருப்பம் மாறிலியாக இருந்தால் ஆரம்பத்தில் ஒரு செட், இந்த உதாரணத்தை இருப்போம் ABC இந்த ஐங்கோணி உருவத்துல ஆரம்பத்துல இந்த 4 விசைகள் காணப்பட்டுச்சு. இந்த 4 விசைகளுக்கும் குறித்தளவான திருப்பம் காணப்பட்டிருக்கு. இந்த குறித்தளவான திருப்பத்துக்கு மேலதிகமாக இப்படி ஒரு இணை கொண்டு வந்து சேர்க்கிற நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு திருப்பம் வந்து சேரப்போகுது. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு திருப்பம் வந்து சேர்ற நேரம் விலையோட ஆறுல மாற்றம் இல்லாட்டி நாங்க ஆரம்ப திருப்ப கோட்பாட்டின்படி விசைகளின் திருப்பம் நான் f × x எடுக்கிறேன், விலையோட திருப்பம் r × d எடுக்கிறேன். ரைட், அல்லது விசைகளோட மொத்த திருப்பம் நாங்க g எடுக்குமே, ஏதோ ஒன்று.
ஆரம்பத்தில் காணப்பட்ட விசைகள் எல்லாத்திலையும் மொத்த திருப்பம் ஜீன் எடுக்கும். ரைட், இது விலையுள்ள திருப்பம். அதே புள்ளி பற்றி விலையுள்ள திருப்பத்துக்கு சமனாக இருந்திருக்கு. இப்ப விலையுள்ள பருமன்ல மாற்றம் இல்ல, எக்ஸ்ட்ராவா ஒரு ஜி நாட் வந்து சேருமாக இருந்தால், இணையின் திருப்பம் ஒன்று வந்து சேருமாக இருந்தால், ஆர்ல மாற்றம் இல்லாட்டி கட்டாயம் வந்து டி மாறி இருக்கு. எல்ஹெச்எஸ் மாறுதாக இருந்தால் உங்களோட ஆர்ஹெச்எஸ்ல ஆர்ல மாற்றம் இல்லை, இப்ப டி கட்டாயம் மாறி இருக்கு. அதாவது தாக்க கோடு மாறி இருக்கு. அப்படி ஒரு தொகுதியில மேலதிகமா ஒரு இணை கொண்டு வந்து சேர்க்கிறதுனால என்ன மாற்றம் வரும்னு கேட்டால் எக்ஸ் கூறு y கூறு மாற்றம் இல்லை, ஆகவே ஆர்ல மாற்றம் இல்லை. ஆர் மாறாது, ஆனா மேலதிகமா தொகுதிக்கு ஒரு திருப்பம் கிடைக்குது, ஆகவே தாக்கக்கோடு கட்டாயம் மாறும். ரைட், தாக்கக்கோடு மாறுறதுனால புதிய தொகுதியில தாக்கக்கோடு ஆரம்பத்துல காணப்பட்ட இடம் இல்லாம இப்ப வேறொரு இடத்துல வந்து நிக்க போகுது. ரைட், ஆனா இங்க ரெண்டு வேலை செய்யறாங்க. என்னென்றால் டிஇ வழியை தாக்கும் ரெண்டு பேரோட ஒரு விசையும் இப்போ ஒரு விசையோட சேர்த்து இணையோட சேர்க்கிறாங்க. இப்ப இணையும் சேர்க்கிறாங்க, விசையும் சேர்க்கிறாங்க. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு விசை சேர்க்கிற நேரம் பாருங்க, ஆரம்பத்துல காணப்பட்ட தொகுதி இவர் இந்த ஏபிசிடின்ற ஐங்கோணி உருவத்துல இருக்கு இந்த எல்லா விசையும். எக்ஸ்ட்ராவா இப்போ ஒரு விசை சேர்க்கிறாங்களா இருந்தால் புதிய விலையுன்றது, ரைட், புதிய விலையுன்றது அதாவது புதிய எக்ஸ் கூறுன்றது எக்ஸ்ட்ராவா சேர்க்கப்பட்ட எக்ஸ் கூறுட கூறுகளும் சேர்ந்து வரப்போகுது. ரைட், ஆரம்பத்துல இந்த தொகுதிக்கு ஒரு கிடைக்கூறு காணப்பட்டிருக்கு, அந்த கிடைக்கூறுக்கு மேலதிகமாக நாங்க சேர்த்த விசையின் கிடைக்கூறும் வரும், நிலைக்குத்துக்குறு மேலதிகமாக நாங்க சேர்த்த விசையில நிலைக்குத்துக்குறும் சேர்ந்து வரும். ரைட், ஆகவே புதிய விசையின் பருமனும் திசையும் மாறப்போகுது. ரைட், புதிய விசையின் பருமன் புதிய விசை ஒன்று சேர்க்கிறதுனால புதிய தொகுதியின் எக்ஸ் கூறு மாறப்போது, y கூறு மாறப்போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு விசை சேர்க்கிறோம், ஆரம்பத்தில் காணப்பட்ட தொகுதியோட எக்ஸ்ட்ரா ஒரு விசை சேர்க்கிறோம். இப்ப எக்ஸ் கூறு y கூறு எல்லாமே மாறப்போகுது. ரைட், இப்ப பார்ப்போம். டிஇ வழியை தாக்கும் ஒரு விசை சேர்க்கிறாங்களா இருந்தால் இப்ப சேர்க்கப்படுற விசை இப்படி ஒரு விசை, இங்கே திசையில ரெண்டு. அப்ப ஆரம்பத்துல காணப்பட்ட தொகுதி அப்படியே தான் காணப்படுது, அதோட மேலதிகமாக ஒரு ரெண்டு பி சேர்க்கிறான். ரைட், அப்ப அதோட மேலதிகமாக ஒரு ரெண்டு பி சேர்க்கிறாங்களா இருந்தால் ரெண்டு பீன்றது ஒரு கிடை விசை. அப்ப நிலைக்குத்துக்கூறுல மாற்றம் வராது. இந்த நிலைக்குத்துக்கூறு ஆரம்ப தொகுதியில காணப்பட்ட அதே நிலைக்குத்துக்கூறா தான் காணப்படும். ஆனா கிடைக்கூறு எக்ஸ்ட்ராவாக இடப்பக்கம் ஒரு ரெண்டு பி கூடுது. ரைட், ஆகவே புதிய விலையுள் எக்ஸ் டேஷ்ன்றது இடப்பக்கமாக எடுத்தால் ஆரம்ப கிடைக்கூறு இடப்பக்கமாக ரெண்டு பி, இப்ப எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ரெண்டு பி சேரும். நிலைக்குத்துக்கூறு ஆரம்ப நிலைக்குத்துக்கூறுக்கு சமனாத்தான் இருந்திருக்கு, நிலைக்குத்துக்கூறுல மாற்றம் இல்லை. இதுவே ரெண்டு பின்றது ஒரு சாய்வுல கொடுத்திருந்தால் ரெண்டு பி காஸ்தீட்டான்றது கிடைக்கூறா இருக்கேன். உதாரணம் சொல்லுவோம், இப்படி ஒரு விசை கொடுக்குறாங்க, ரெண்டு பின்ற விசையினை கிடையோட ஒரு 30 பாகையில கொடுக்குறான்னு வச்சுக்க. டிஇ வழியே இல்லாமல் ஒரு 30 பாகையில கொடுக்குறான்னு வச்சுக்க. இப்படி கொடுத்திருந்தால் இவரோட கிடைக்கூறு ஆரம்பத்துல காணப்பட்ட கிடைக்கூறோட ரெண்டு பி காஸ்தீட்டா எக்ஸ்ட்ராவா வரும், காஸ் 30 எக்ஸ்ட்ராவா வரும். அதே மாதிரி நிலைக்குத்துக்கூறோட ரெண்டு பி சைன் தீட்டா உண்டு எக்ஸ்ட்ராவா வரும். ரைட், இப்ப டிஇ வழியை கொடுக்கறதுனால இப்ப கிடைக்கூறு மட்டும்தான் மாறப்போகுது, நிலைக்குத்துக்கூறுல மாற்றம் இல்லை. சரி, அப்ப இப்ப புதிய தொகுதியில விலையுள் இடப்பக்கம் 4 பி, நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ரெண்டு ரூட் 3 பி, நிலைக்குத்துக்கூறுல மாற்றம் இல்லை. அப்ப இவங்க ரெண்டு பேரும் விலையுள் பாருங்க இப்படி வரும், 4 பி கீழ் நோக்கி ரெண்டு ரூட் 3 பி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் விலையுள் நான் ஆர் டேஷ் எடுக்கும், ஆல்பா கோணம் எடுப்போம். ஆகவே ஆர் டேஷ்ன்றது 4 பி முழுவதின் வர்க்கம் ரெண்டு ரூட் 3 பி முழுவதின் வர்க்கம் இவரோட வர்க்கம். இப்போ 16 12 28 ரெண்டு வர்க்கமூலம் 7 பி ஆக இருக்கும். ஆர் டேஷ்ட பாருங்க, திசையை கண்டுபிடிச்சால் பாருங்க, tan ஆல்பா சமன் ரெண்டு ரூட் 3 பியின் கீழ் 4 பி ஆக அமையும், அதாவது ரூட் 3/2 வரும். இப்போ புதிய தொகுதியில விலையுள் திசை கிடையோட tan இன்வர்ஸ் ரூட் 3/2 ஆக அமையும். இப்போ புதிய விசையின் ஒடுங்கும் தனி விசையின் பருமன் கண்டுபிடிச்சாச்சு, திசை கண்டுபிடிச்சாச்சு, தாக்கக்கோட்டின் சமன்பாடு. இப்ப தாக்கக்கோட்டின் சமன்பாடுன்ற நேரம் நான் இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களை அழிச்சு விட்டுறேன்.
சரி, ஓகே. பாருங்க, இந்த திசையில் ஒரு 2 பி சேர்க்கப்பட்டிருக்கிறது. lambda பியோட பெருமான் 6p ஆக இருக்கு. ரைட். இப்ப ஒரு தாக்கக்கோட்டின் சமன்பாடுன்ற ஒரு தாக்கக்கோடு நேர்கோட்டின் வழியே இப்படி போக போகுது. அப்படிதானே? ஒரு நேர்கோட்டின் வழியே விலையுள் போய்கொண்டிருக்க போகுது. அந்த விலையுள் கிடையுடன் அமைக்கும் கோணம் தீட்டாவாக இருந்தால் இந்த கோட்டின் படித்திரண்டு சொல்லப்படுறது tan தீட்டாவாக இருக்கு. அப்போ ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை பொறுத்தவரையில y சமன் mx சி எம்ன்றது அந்த கோடுக்கு இடையுடன் அமைக்கும் கோணத்தின் tan பெருமானமாக இருக்கும். அதே நேரம் வெட்டுத்துண்டின் தெரியுமாக இருந்தால் நேர்கோட்டின் சமன்பாடு தெரியும். ரைட். அப்ப இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை நான் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் எனக்கு 2 கணியங்கள் தேவை. இந்த கோடுக்கு இடையோடு அமைக்கிற கோணம் எவ்வளோ, அதே நேரம் y அச்ச வெற்ற புள்ளி எங்க இருக்கு. ரைட். y அச்ச வெற்ற புள்ளி எந்த இடத்துல காணப்படுது. இது ரெண்டும் தெரியுமாக இருந்தால் இந்த தாக்கக்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட். அப்ப இந்த விலையோட பருமன் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி திசை கண்டுபிடிச்சோம் பாருங்க. கிடையோட அல்பா கோணத்துல இப்படி போகுது தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த கோடு கிடையோடு அமைக்கிற கோணம் நான் கண்டுபிடிக்க போற தாக்க கோடு கிடையோடு அமைக்கிற கோணம் அல்பாவா இருந்தால் இந்த கோட்டின் படித்திரண்டு சொல்லப்படுறது tan ஆல்பாவாக இருந்திருக்குமா இல்ல? அந்த tan ஆல்பாவோட பெருமானம் தான் √3/2 தரப்பட்டிருக்கு. எனக்கு படித்திறன் தெரியுமாக இருந்தால் நான் கண்டுபிடிக்க போறது வெட்டு துண்டு மட்டும்தான். இந்த கோடு y அச்சை இங்க வெட்டுது, அதை மட்டும் கண்டுபிடிச்சு கொண்டால் போதும். ரைட். அதுக்காக நான் இந்த படத்தை திரும்ப வரைகிறேன். தேவையான விஷயங்களை மட்டும் வரைகிறேன். இப்ப தொகுதியில காணப்படுற விசைகளை மட்டும் ஆக்கணும். ஆரம்பத்துல ஒரு 4 விசை காணப்பட்டுச்சு. அந்த 4 விசைகளையும் சேர்த்து எனக்கு ஒரு தனி விசையாக இப்படி பிரதியிடலாம். இந்த மாதிரி ஒரு R விசையால பிரதியிடலாம். அந்த எல்லா விசைகளையும் விலையுள் தான் இந்த R. ஆரம்பத்துல கண்டுபிடிச்ச இந்த 4Pன்ற விசை. திசை π/3 ஆக இருந்துச்சு. அப்ப அந்த 4 விசைகளுக்கும் பதிலாக எனக்கு இந்த R ஒரு விசையை பிரதியீடு செய்யலாம். பிரதியீடு செஞ்சுட்டு இப்ப எக்ஸ்ட்ராவாக யாரை சேர்க்கிறாங்கன்னா டிஇ திசையில ஒரு 2P சேர்க்கிறோம். இந்த டிஇன்ற தூரம் பாருங்க, உற்பத்தியில இருந்து இது 2 இது 60 பாகையா இருந்தால் 2 sin 60 √3/2 √3a தூரத்தில் காணப்பட்டிருக்கு. இந்த தூரம் √3a ஆக இருந்தது. இப்ப ஆரம்பத்துல காணப்பட்ட 4 விசைகளோடுக்கே ஒரு தனி விசையாக மார்க் பண்ணிட்டோம். அதே நேரம் எக்ஸ்ட்ராவா சேர்க்கப்பட்ட இந்த 2Pயும் மார்க் பண்ணிட்டோம். அதோட இடஞ்சுழி போக்கில் ஒரு 4√3P இணையும் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்ப தொகுதியில காணப்பட்ட மொத்த விசைகள் இந்த R, இந்த 2P, இந்த இணை, அவ்வளவுதான். ரைட். இப்ப இந்த எல்லாருடையும் விளைவு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த R' விசை கிடையோட tan இன்வர்ஸ் √3/2 கோணத்தில் போற இந்த 2 √7Pன்ற விளைவு. ரைட். இந்த விளைவோட 2 கூறுகள் தான் கிடைக்கூறு 4P, நிலைக்கூத்து கூறு 2√3P. y அச்ச வெற்ற புள்ளி தான் கண்டுபிடிக்க போறனா இருந்தால் இந்த விலையுள் y அச்ச எங்க விட்டதுன்னு தான் கண்டுபிடிக்க போறனா y அச்சின் மீது இந்த விலையுள்ள நான் 2 கூறுகளாக உடைச்சு மாக்க போறேன். இந்த மாதிரி இங்கால திசையில 2√3P, இங்கால திசையில 4Pன்ற மாதிரி விலையுள்ள 2 கூறுகளையும் கிடைக்கூறையும் நிலைக்குத்து கூறையும் y அச்சின் மீது மார்க் பண்ண போறேன். இவங்க 2 பேருடையும் விலையுள் தான் இந்த மாதிரி இப்படி போயிருக்க போகுது. இந்த ரெட் கலர் கோட்டின் சமன்பாட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இப்படி போற இந்த விலையுளினை நான் 2 கூறுகளாக உடைச்சு y அச்சின் மீது இப்படி மார்க் பண்ணிக்கொள்றேன். எனக்கு வெட்டு துண்டு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் y அச்சு எங்க வெட்டுப்படும் தான் கண்டுபிடிக்க. அப்ப எனக்கு இந்த தூரம் தான் தேவைப்படும். இந்த மொத்த தூரம் எவ்வளவுன்றது எனக்கு தேவைப்படும். இந்த மொத்த தூரத்தை நான் C பேர் வைக்கிறேன். இப்ப தொகுதியில காணப்படுற மொத்த விசைகள் யார் யாருன்னு கேட்டால் இந்த R, இந்த 2P, இந்த இணையை உருவாக்குற 2 விசை. அவங்க எல்லாருடையும் விலையுள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிடையாக தாக்குற 4Pயும் நிலைக்குத்தாக தாக்குற 2√3P. உற்பத்தி குறித்து இந்த எல்லா விசைகளையும் திருப்பம் விளைவுள்ள திருப்பத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப O பற்றி இந்த விளைவுள்ள திருப்பம் பாருங்க 4P தர C ஆக இருக்கு. C தான் கண்டுபிடிக்க போறோம். 2√3Pன்றது உற்பத்தி கூடாக போது அப்போ திருப்பத்துல வரமாட்டார். இது சமன் 6க்கான திருப்பம் உற்பத்தி குறித்து 0 இருக்கும்.
இணைக்கான திருப்பம் இடஞ்சுழியாக 4√3p. ஆகவே மைனஸ் நாங்கள் வலஞ்சுழி திருப்பம் எடுக்கிறோம். இப்போ மைனஸ் 4√3p என்று வரும். பிளஸ் 2p தர √3a ஆக இருக்கு. ரைட். ஆகவே 4pcன்றது மைனஸ் 2√3pa ஆக இருக்கு. இப்போ பியும் பியும் கேன்சல் ஆகி போனால் சீட பெருமானம் பாருங்க மறை √3/2 a என்று வரும். இப்போ சி நாங்கள் உற்பத்தியிலிருந்து கீழ் நோக்கி இழந்திருக்கிறோம். சீட பெருமானம் மைனஸ்ல வருமா இருந்தால் வெட்டுத்துண்டு சீட பெருமானம் மைனஸ்ல வந்திருக்குது. ஆகவே மேல் நோக்கி √3/2a தூரத்தில் காணப்படுதா இருக்கும். இப்போ வெட்டுத்துண்டு பாருங்க பிளஸ் √3/2a ஆக இருக்கு. ரைட். இங்க இருந்து கீழ் நோக்கி அளந்து மைனஸ்ல விட வருமா இருந்தால் வெட்டுத்துண்டு மேல் நோக்கி √3/2a இந்த தூரத்தில் காணப்பட்டதா இருக்கு. ரைட். நாங்கள் எடுத்த திசைக்கு எதிர் திசையில் காணப்பட்டதா இருக்கும். பாருங்க நான் கண்டுபிடிக்க போற கோட்டின் படித்திறன் எனக்கு தெரியும் √3/2, வெட்டுத்துண்டு தெரியும் √3/2a ஆக இருக்கு. ஆகவே எங்களோட தாக்க கோட்டின் சமன்பாடு இப்படி வரும். y சமன் √3/2x சக √3/2a ஆக இருக்கு. ரைட். 2y சமன் √3x பிளஸ் √3a தாக்க கோட்டின் சமன்பாடாக அமையும். எப்பயும் தாக்க கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கல யோசிக்கணும். நாங்கள் விலையுள் கண்டிருப்போம். ரைட். விலையுள் கிடைக்கூறு நிலை குத்துக்கூறு எல்லாம் கண்டிருப்போம். அவ்வாறு வச்சு நாங்கள் டேன் தீட்டா கண்டிருப்போம். அந்த விலையுள் கிடையில் அமைக்கிற கோணம் கண்டிருப்போம். இந்த டேன் தீட்டான்றதுதான் படித்திறனாக இருக்கும். இப்போ படித்திறன் தெரியும். வெட்டுத்துண்டை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் வையச்சின் மீது நிலை குத்துக்கூறு கிடைக்கூறு மார்க் பண்ணி திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்தி வெட்டுத்துண்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ வெட்டுத்துண்டும் தெரியுமாக இருந்தால் y சமன் mx அவசியில எனக்கு சமன்பாடு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். வேற வேற முறைகளும் இருக்குது. இது கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி முறையாக இருக்கும் நினைக்கிறேன்.